ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அனைவருக்கும் தேவையானது இரக்கம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் புதிய விசுவாசியான ஜெஃப் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்து ஒரு பெரிய எண்ணெய் தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்தார். அந்த தொழிற்சாலையின் விற்பனையாளரான அவர் அநேக நாட்கள் பிரயாணம் செய்தார். அவருடைய பிரயாணங்களின் போது அநேகருடைய கதைகளை கேட்க முடிந்தது. அவற்றில் பெரும்பாலானவை உள்ளத்தை உடைய செய்வதாக இருந்தது. அவருடைய வாடிக்கையாளர்களுக்கு தேவை எண்ணெய் அல்ல, இரக்கம் என்பதை தெரிந்து கொண்டார். அவர்கள் தேவனை அறிய வேண்டும். இந்த அனுபவம் ஜெஃப்பை ஒரு வேதாகம கல்லூரிக்கு சென்று தேவனுடைய இருதயத்தை பற்றி கற்றுக்கொள்ள செய்தது. பின்னர் அவர் ஒரு போதகரானார். இயேசு கிறிஸ்து காட்டிய இரக்கத்தையே ஜெஃப்பும் காட்டினார். மத்தேயு 9வது அதிகாரம் 27 33 வரை. கிறிஸ்து காட்டிய இரக்கத்தை 2 குருடர்களை அற்புதமாக சுகப்படுத்தியதிலும் பிசாசு பிடித்த மனிதனை குணப்படுத்தியதிலும் காண்கின்றோம். அவருடைய ஆரம்பகால ஊழியத்தில் அவர் சகல பட்டணங்கள் மற்றும் கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்ததோடு சகல வியாதிகளையும் குணப்படுத்தினார். வசனம் 35. ஏன்? அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். வசனம் 36. இன்றைய உலகம் பிரச்சனைகளாலும் காயப்படுத்தும் மக்களாலும் நிறைந்து காணப்படுகின்றது. அவர்களுக்கு இரட்சகரின் கனிவான கவனம் தேவை. மேய்ப்பன் தன் ஆடுகளை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவது போல இயேசுவும் அவரிடம் வரும் யாவரிடமும் இரக்கத்தை காட்டுகிறார். நாம் வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த பிரச்சனைகளை சந்தித்தாலும் சரி, நாம் அவரிடத்தில் வரும்போது அவருடைய உள்ளம் நம்மீது கரிசனையினாலும் இரக்கத்தினாலும் பொங்கி வழிகிறது. அவருடைய அன்பின் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டிருப்போமாயின் அதனை பிறருக்கும் தவறாது கொடுப்போம். கூறினவர் அலிசன் கீழா. தேவன் தரும் கரிசனையை எப்பொழுது நீ அனுபவித்தாய்? அவருடைய இரக்கத்தை இன்று யாரிடம் காட்டப் போகின்றாய்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.